நேற்று பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா 75% வந்து ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தான். பெருசாக அதெல்லாம் வந்து கடையை மறைக்கிற அளவுக்கு பெரிய போர்டை வச்சு அதில் 70% ஆஃபர்னு ஒரு பெரிய கடைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. இதில் எனக்கு ஒன்று புரியல. 75%னா அப்போ என்ன அர்த்தம்? அது இப்போ ஒரு 100 ஒரு டிஷர்ட்னா இப்போ 100 175 அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்போ 75 வந்து ஆஃபர் கொடுத்துட்டு 25 அந்த பொருள் கொடுப்பியா? இல்லை நீ ஆஃபர் போடும்போது அந்த டிஷர்ட்டு 100 இருக்குமா, இல்லை நீ 500 வச்சுருப்பியா? ஸோ இப்போ எனக்கு அதுதான் ஒரு டவுட் இருக்குது. இது யாராவது எனக்கே யோசிச்சுருக்கீங்களா? இது நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்ருக்கேன். சரி, இப்போ 100 வச்சுக்கிங்க ஒரு டிஷர்ட்டு, -75%னா 25 தான் அந்த டிஷர்ட்டோட விலை. இப்போ ஆஃபர்னு போட்டதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டோட ரேட்டு நீ அதே 100 தான் வச்சுருப்பியா, இல்லை அந்த ஆஃபர்னு போடும்போது அதோடைய ரேட்டு 500 மாற்றிருந்தியா? -75% 125. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, சரியா? இப்போ 500 ஆஃபர் வந்து 75%, அதாவது 500 ஆஃபரு, சாரி 75% ஆஃபரு அந்த டிஷர்ட்டோட விலை. ஸோ உதாரணத்துக்கு இது என்ன வச்சிங்கன்னா 75% ஆஃபரில் இதோட ரேட்டு நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க 500 போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம். 500 - 75%. ஸோ இதோட ரேட்டு 125. சரியா? 125. இதுவே இந்த ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட்டோட விலை 100 டேக் போட்டுருந்துச்சு. இப்போ ஆஃபர் போட்டு இதில் எவ்வளோ டேக் போட்டுருந்துச்சு? 500. இப்போ எவ்வளோ இதில் போகுதுன்னா 125 அவங்க கல்லாவுக்கு போகுது. அதாவது 75% ஆஃபர்னு போட்டும் 25 எக்ஸ்ட்ராவே அவன் கல்லாவுக்கு போகுது. அதாவது 125 அவன் கல்லாவுக்கு போகுது. நான் புரிஞ்சுக்கிட்டது இப்படி தான் வந்து ஊரை உலையில் அடித்து கொள்ளை அடித்து ஏமாற்றி ஆஃபர்னு போட்டு ஏமாற்றி தின்னுட்டுருக்கானுங்க சில தரித்திரம் புருஷன் நாய்ங்க. இதுதான் உண்மையா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள்.